சொன்னால் அவங்க 2 பேரையும் கொண்டே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அவர்கள் அதாவது போதையில் இருந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பஸ் ஒன்று வருதுன்னா பஸ்ஸுக்கு பின்னுக்கு ஒரு மோட்டர் பைக் வருதா இல்லையான்னு நாங்கள் என்ன சாத்திரமாக பார்க்குறது. ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு மோட்டர் பைக் வரும். இப்போ இந்த 18-20 வயசு இளைஞர்களுடைய கையில் இந்த மோட்டர் பைக் எப்படி கிடைச்சது என்னென்று ஒரு மோட்டர் பைக்கின்ற விலையை கொடுத்து ஒரு 16, 17, 18, 20 வயசு பிள்ளையால் அந்த மோட்டர் பைக்கை வாங்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு யார் பணம் கொடுக்கறது? வெளிநாட்டு பணமா அல்லது தாய் தகப்பன் கொடுக்குற பணமா? வவுனியாண்டா ஆக்சிடென்ட், கிளிநொச்சி பரந்தனண்டா ஆக்சிடென்ட். அப்போ யோசிச்சு பாருங்க, அநியாயமாக எப்படி இந்த உயிர்கள் இழக்கப்படுது. இதுக்கு யார் காரணம், யார் பொறுப்பு? வெளியில் போகிறவங்களோட பிள்ளைகள் வெளி இடங்களில் எப்படி நடந்து கொள்ளணும் என்று. ஏன்னு சொன்னால் இப்போ முன்னுக்கு ஒரு ஆளை ஹேண்டில் ஏற்றி ஓடைக்குள்ள என்னென்று அங்கால பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் ஒரு காணொலி என்ற இணைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது யாழ்ப்பாணம் பெருமாள் கோயில் அடியில் எடுத்த வீடியோ. ஏற்கனவே இது மாதிரி நிறைய வீடியோ எடுத்து நானும் மறந்து அழிச்சிட்டேன், மறந்து போய். இது எங்கேயோ இந்த இடத்துல கிடைச்ச வீடியோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு சேர்த்துருக்கேன். அப்போ ஒரு ஆளை முன்னுக்கு மறைச்சி கொண்டு ஒரு ஆள் இருந்து போகைக்குள்ள அங்கால வார வாகனம் என்னென்னு தெரியும். வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்திலிருந்து. மிக அவசரமாக இந்த காணொலியை பதிவு செய்து உடனடியாகவே இந்த இடத்துல பதிவேற்றம் செய்கிறேன். நேற்றைய தினம் கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் ஒரு விபத்துண்டு. நேற்று அதாவது 25ஆம் தேதி மதிய வேளையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. தாய் ஒருவர் தன்னுடைய பிள்ளையை பாடசாலையிலிருந்து அழைத்து வருவதற்காக சென்ற இடத்துல விபத்து நடந்திருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்கள் அந்த தாயை இடித்து தள்ளி விபத்து உருவாக்கி அந்த இடத்துல அந்த தாய் அந்த இடத்துலையே உயிரிழந்திருக்கிறார். அந்த இளைஞர்கள் 2 பேருக்கும் காயங்களோடு அவர்களை கொண்டே மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறாங்க. இப்போ இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படி என்று சொல்லி நான் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள்ட்ட தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அந்த நண்பர்கள் சொன்ன தகவல் எனக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது. அதாவது அந்த 2 பேர் அந்த மோட்டர் பைக்கில் ஓடி திரிஞ்ச அந்த 2 இளைஞர்களும் காலையில் இருந்து மதிய வேளை வரைக்கும் அந்த இடத்துல மோட்டர் பைக் ஓடிக்கொண்டே இருந்திருக்கணும். வீதியால் போன சகலருமே அதை பார்த்துருந்துருக்குறாங்க. அதுவும் குறிப்பாக நான் சொல்கிறேன், வடிவாக கேளுங்க, குடி போதையில் ஓடிக்கொண்டிருந்திருக்கணும். ஏன்னு சொன்னால் அவங்க 2 பேரையும் கொண்டே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அவர்கள் அதாவது போதையில் இருந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ போதையில் அதாவது குடித்து விட்டு காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த இடத்துல அங்கேயும் இங்கேயுமா மோட்டார் சைக்கிளில் அவர்கள் ஓடி தெரிஞ்சதை நிறைய பேர் பார்த்துருக்கணும். இப்போ வயசை விசாரித்து பார்த்தா அந்த இளைஞர்களுக்கு ஒரு 18-20 வயசுக்குள்ளே தான் வரும் என்று சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 18-20 வயசு இளைஞர்களுடைய கையில் இந்த மோட்டர் பைக் எப்படி கிடைச்சது? இப்போ இந்த மோட்டர் பைக்குகளோட விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண அந்த ஸ்கூட்டர் மாதிரி இருக்கிற அந்த டியோ இந்த ப்ளஷர் எல்லாமே இப்போ 7 லட்சம் 6 லட்சத்துக்கு வந்துட்டு. இப்போ அவங்க பாவிக்கிற மோட்டர் பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 தொடக்கம் 12, 15 லட்சத்துக்கே வந்துட்டுது. அப்போ இப்படி என்னென்று ஒரு மோட்டர் பைக்கின்ற விலையை கொடுத்து ஒரு 16, 17, 18, 20 வயசு பிள்ளையால் அந்த மோட்டர் பைக்கை வாங்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு யார் பணம் கொடுக்கறது? வெளிநாட்டு பணமா அல்லது தாய் தகப்பன் கொடுக்குற பணமா? தமையன் அல்லது யாராவது வெளிநாட்டிலேருந்து உதவி செய்கிறாங்களா? எப்படி? அப்போ ஒரு கணம் நீங்கள் எதை சிந்தித்து பார்க்க வேணும். வீதி போக்குவரத்து மிக மோசமாக இருக்கிறது எங்கே என்று சொன்னால் வட மாகாணத்தில் தான். வவுனியாண்டா ஆக்சிடென்ட், கிளிநொச்சி பரந்தனண்டா ஆக்சிடென்ட். இப்போ இந்த ஆக்சிடெண்ட்டை நான் விசாரிக்க போகேக்க அவர் எனக்கு சொல்லியிருந்தார் 2-3 நாளைக்கு முதலையும் ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அது எப்படி என்று சொன்னால் இதே மாதிரி வீதியால் போன ஒரு சிறுவனை, ஒரு 16 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனை அவர் பாடசாலைக்கோ டியூஷனுக்கு போயிட்டு வீட்டை போகிற வழியில் பின்னால் மோட்டார் பைக்கில் இடித்து அந்த சிறுவன் அந்த இடத்துலையே சரி. அவங்களோட வீட்டில் அந்த ஒரு பிள்ளை தான் ஆம்பளை பிள்ளையிடம் அந்த செய்தியாளர் பத்திரிகையாளர் எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ யோசிச்சு பாருங்கள், அநியாயமாக எப்படி இந்த உயிர்கள் இழக்கப்படுது. இதுக்கு யார் காரணம், யார் பொறுப்பு? இப்போ வீடுகளில் இருந்து உங்களோட பிள்ளைகள் மோட்டர் பைக்கில் வெளிக்கிடைக்க தாய் தகப்பனாக இருக்கிற நீங்கள் கண்டிக்கிறீங்க இல்லையா? அல்லது ஒரு அண்ணாவாக இருந்து அல்லது ஒரு மாமன் மச்சானாக இருந்து யாருமே இதை கேட்குறீங்க இல்லையா? ஏனென்று சொன்னால் ஒரு 30-40 வயசு மதிக்கத்தக்க ஒருவர் இப்படி மோட்டுத்தனமாக மோட்டர் பைக் ஓடுறது சிட்டியான குறைவு. நான் பார்த்த அளவில் என்னுடைய கண்ணால் பார்த்து நானே பயப்படுற அளவுக்கு வாகனத்தை சைட் பண்ணி நிற்கிற அளவுக்கு மோட்டர் பைக் ஓடுவாங்க. ஒன்று என்ன விலகி ஓடுவாங்க, இல்லை நேராக வருவாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்கிற அந்த வெள்ளைக்கோடு டொட்டாக இல்லாமல் நேராக அடிச்சிருக்கிற வெள்ளைக்கோட்டில் விலத்தக்கூடாது. இது இங்கே டிரைவிங் ரூல்ஸில் இருக்குது, வெளிநாடுகள்லையும் இருக்குது. அதாவது நாங்கள் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஒரு பஸ் ஒன்று வருதுன்னா பஸ்ஸுக்கு பின்னுக்கு ஒரு மோட்டர் பைக் வருதா இல்லையான்னு நாங்கள் என்ன சாத்திரமாக பார்க்குறது. ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு மோட்டர் பைக் வரும். அப்படியும் இல்லைன்னா ஒரு ஆட்டோ வரும்.
ஒரு சிக்னலில் அவ்வளவு ஒரு சிக்னலில் போய் ஒரு 5 நிமிஷம் நில்லுங்கோ, உங்களுக்கு தெரியும் அந்த சிக்னலில் எவ்வளவு முறைகேடாக எவ்வளவு அந்த டிரைவிங் ரூல்ஸை மதிக்காமல் ஓடுறாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு பார்த்தோன்னே அப்படி உங்களுக்கு கோவமாக வரும். அந்த அளவுக்கு தான் இந்த இடங்களில், அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வாகன ஓட்டம்ன்றது சிட்டியான மோசம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், டியூஷனுக்கு போகிற பிள்ளைகள் உங்களோட வீட்டை பெற்றோர் கவனித்து கொள்ளுங்கள். ஒரு பிள்ளையை டியூஷனுக்கு அணுகி போட்டு பின்னால் போங்க. ஒரு கிழமைக்கு 2-3 நாளைக்காவது பிள்ளையோட மினக்கெடுங்க. அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்றதை பாருங்கள். அதாவது கரியர் இல்லாத சைக்கிள். நான் இந்த காணொலியை இந்த இடத்துல செய்கிறேன் பாருங்கள். பல இடங்களில் நான் பல நாளாக இந்த காணொலியை போடணும்னு சொல்லி நான் காத்திருந்து தான் இந்த இடத்துல போடுறேன். ஏன்னு சொன்னால் அதாவது ஹேண்டில் ஒரு ஆளை ஏற்றி ஓடையிலுமா. முந்தி சின்ன பிள்ளைகளாக இருக்கக்குள்ள அந்த காலத்தில் ஹேண்டில் சின்ன பிள்ளைகள், அதுவும் ஒரு 3-4-5 வயசு பிள்ளையை முன்னுக்கு ஒரு ஆள் இருந்து ஏற்றி கொண்டு போகிறது, இது வளமை. ஆனால் இங்கே ஒரு பெட்டிய பிள்ளைய 16-20 வயசு ஒரு பிள்ளையை ஒரு ஆளை ஏற்றி கொண்டு போவார். அந்த ஏற்றி கொண்டு போகிறதும் அதை விட சின்ன பிள்ளையாக தான் இருக்கும். டியூஷனுக்கு போகிற இடங்களில் டியூஷன் சென்டர் வாசலில் போய் நில்லுங்க பேரண்ட்ஸ், அல்லது நீங்கள் யாராவது போய் நின்றீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் கவனிப்பீங்க. அந்த டியூஷனுக்கு அவை வந்து எப்படி இறங்கினோம். அப்போ டியூஷன் சென்டரில் இதை யார் பார்த்து சொல்லணும், மாஸ்டர் பார்த்து சொல்லணுமா, அல்லது பெற்றோர் நீங்கள் பார்த்து சொல்லணுமா? இப்போ டியூஷனில் படிப்பிக்கிற டீச்சர்ஸுக்கு இந்த வேலை இல்லை, நீங்கள் தான் பார்க்க வேணும். அதாவது பெற்றோர் வெளியில் போகிற உங்களோட பிள்ளைகள் வெளி இடங்களில் எப்படி நடந்து கொள்ளணும் என்று. ஏன்னு சொன்னால், இப்போ முன்னுக்கு ஒரு ஆளை ஹேண்டில் ஏற்றி ஓடைக்குள்ள என்னென்னு அங்கால பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் ஒரு காணொலி என்ற இணைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது யாழ்ப்பாணம் பெருமாள் கோயில் அடியில் எடுத்த வீடியோ. ஏற்கனவே இது மாதிரி நிறைய வீடியோ எடுத்து நானும் மறந்து அழிச்சிட்டேன், மறந்து போய். இது வந்து எங்கேயோ இந்த இடத்துல கிடைச்ச வீடியோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு சேர்த்துருக்கேன். அப்போ ஒரு ஆளை முன்னுக்கு மறைச்சி கொண்டு ஒரு ஆள் இருந்து போகைக்குள்ள அங்கால வார வாகனம் என்னென்னு தெரியும். சந்தியில் திரும்பிக்குள்ளே எப்படி திருப்புறது, அவ்வளவு பாரத்தோட ஹேண்டில் திரும்புமா? ஒரு பின்னால் வார ஒரு ஆள் சைக்கிளோ ஒரு ஆள் விழ வேண்டி வந்தால் என்ன ஆகும்? அதுவும் விழ வேண்டி வரைக்கும் முன்னுக்கு ஒரு டிப்பரோ வேறு ஏதோ ஒரு வாகனம் வந்தால் என்ன ஆகும்? ஒரு கணம் இந்த பிள்ளைகளும் சிந்திக்கிறே இல்லை, பிள்ளைகளை வெளியில் அனுப்புகிற பெற்றோரும் சிந்திக்கிறே இல்லை. என்ற சிந்திச்சா இந்த மோட்டார் சைக்கிள் விபத்துகளோ இந்த தேவையில்லாத வாகன விபத்துகளோ வராதுன்றதான் என்ற கருத்து. இப்போ விடியவில் இருந்து ஒரு பாடசாலை நேரத்தில் அது குறிக்கப்பட்ட ஒரு பெண்டில் அந்த 2 இளைஞர்களும் மோட்டார் பைக் ஓடிக்கொண்டே இருந்திருக்கோம்னா அவரை வீட்டை ஒரு தரம் தேடையில்லைன்னு தான் அர்த்தம். வேலைக்கு போகிற இல்லை, வேறு எந்த ஒரு படிக்கிற அளவிலும் இருக்கே இல்லை. அப்போ அவர்களுக்கு வந்து போதையை போட்டுட்டு மோட்டார் பைக் ஓடுறது மட்டும்தான் வேலையாக இருந்திருக்குது. யோசிச்சு பாருங்க எப்படியப்பட்ட உயிர்கள் இழக்குதுன்னு சொல்லி. இப்போ தென் பகுதியிலையோ வேறு மத்திய பகுதியில் இலங்கையில் இப்படி அடிக்கடி விபத்து நடந்துன்னு கேட்டுருக்குறீங்களா? யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, அப்படியும் இல்லாட்டி மன்னார், அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணம். ஒரு மாதத்தில் எத்தனை உயிர்கள் போகுதுன்னு தெரியுமா? ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், முதல்ல இந்த கருத்தை சொல்லியிருந்தேன். இந்த மோட்டார் பைக்குகளோட விலை வந்து உண்மையாகவே நான் பார்த்த அளவில் 8, 10, 12, 15 லட்சம் வரைக்கும் மோட்டார் பைக்குகள் இருக்குது. அவங்க ஓடுற மோட்டார் பைக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களாலே அதை உருட்டக்கூட இயலுமா தெரியாது. ஆனால் அவங்க ஓடுவாங்க. அப்படியே ஒரு டிப்பரு கிட்ட போயிட்டு இப்படி வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க. எங்களால் முடியல யாழ்ப்பாணத்தில் வீதியில் போய் வர. இதுதான் உண்மை. ஒற்று கணம் சிந்தித்து இந்த உயிர்களை வந்து காவு வாங்குறத நிப்பாட்டுங்க. இளைஞர்களாகிய நீங்கள் திருந்தோணும். உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற பெற்றோர் திருந்தி உங்களை கண்காணிக்கணும். அதே நேரத்தில் டியூஷனுக்கு அனுப்பிங்க, நீங்கள் டியூஷன் சென்டர் வரைக்கும் எப்படி போகிறீங்கன்றதை பார்க்கணும். இந்த போன கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்டில் இரவு நேரத்தில் வந்து அந்த மதுளை முடைச்சி கொண்டு அந்த ஸ்பாட்லேயே ஆள்சரி. வீதி விபத்துகள் எத்தனை என்று எண்ணி பார்த்தா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சனத்தொகையில் ஒரு அரைவாசியாவது குறைஞ்சி போயிடும் அடுத்த வாரம் ஒரு 10 வருஷத்தில் இந்த வீதி விபத்துகளால். ஒரு கடம் இதை சிந்திச்சு பாருங்கள் இளைஞர்களே. அதாவது குறிப்பாக உங்களுக்கு தான் சொல்கிறேன், இந்த மோட்டார் பைக்கில் முறுக்கி கொண்டு திரிகிறதால அங்கே ஒன்றும் வந்துட போகிறே இல்லை. உங்களுடைய ஒரு 5-10 நிமிஷம் மோட்டார் வாகன ஓட்டம் உங்களோட உயிரையும் கொண்டு போகும், முன்னுக்கு வார ஒரு ஆளோட உயிரையும் கொண்டு போகும். பாருங்கள், அவள் வந்து அந்த தாய் வந்து பிள்ளையை ஏற்றுறதுக்காக போயிருக்கிறா. இப்போ அந்த பிள்ளையின் நிலைமை எப்படி இருக்கும், அந்த குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்கும்? உங்களுக்கு சிறிய காயமோ பெரிய காயமோ நீங்கள் ஓடின ஓட்டத்துக்கு உரிய பலன் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த உயிர் போயிட்டது சம்பந்தமே இல்லாமல் உங்களுடைய அசம்பந்த போக்கில் இது வந்து ஒரு க்ரைம். குடிச்சு போட்டு இப்படி ஓடி போய் இடித்து இன்னொரு ஆளை கொள்வது வந்து ஒரு மன்னிக்க முடியாத ஒரு க்ரைம் என்று தான் நான் சொல்லுவேன். இதோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி.